This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பின்னால் வந்து மோதிய லாரி, நொறுங்கிய கார், விபத்தில் சிக்கிய ஆவடி போலீஸ் கமிஷனர் நிலை என்ன? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்று கொண்டிருந்த ஆவடி காவல் ஆணையரின் காரின் மீது பின்னால் வந்து லாரி மோதியது. இந்த விபத்தில் கார் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தின் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் வரும் 19ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 1,00,000 பயணியாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குதல், முடிவுற்ற திட்டங்கள் தொடங்குதல், முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் என பல்வேறு பணிகளுக்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தினம்தோறும் ஆய்வு செய்து வருகிறார். சம்பவ இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், முதல்வர் ஸ்டாலின் மேற்கொள்ள உள்ள ரோடு ஷோவுக்கான பாதைகள் உள்ளிட்டவற்றையும் காவல் ஆணையர் ஆய்வு செய்தார். இந்த வகையிலும் இன்றும் முதல்வரின் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துவிட்டு தனது காரில் சோழவரம் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது GNT சாலையில் சென்ட்விலி சோழவரம் சந்திப்பில் வாகனங்கள் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தன. அந்த வகையில் ஆவடி காவல் ஆணையரின் வாகனமும் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரியின் டயர் ஒன்று வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி முன்னால் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது மோதியது. இதில் அந்த சரக்கு வாகனம் ஆவடி மாநகர காவல் ஆணையரின் கார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் காவல் ஆணையர் பயணித்த கார் நொறுங்கியது. அந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். காவல் ஆணையரின் பாதுகாப்பாளர் மாரி செல்வம் என்பவர் கையில் காயமடைந்தார். அவரை மீட்ட போக்குவரத்து காவல்துறையினர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விபத்தில் சிக்கியதால் ஆவடி காவல் ஆணையரின் காரின் பக்கவாட்டின் பகுதியில் பலத்த சேதம் அடைந்துள்ளது. இந்த விபத்து அடுத்து அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. அங்கு அந்த போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்து சீர் செய்தனர். சென்னை அருகே வாகன விபத்தில் காவல் உயர் அதிகாரியான ஆவடி காவல் ஆணையரின் கார் சிக்கி கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.